இப்போ நான் மேலேருந்து 3 பூ தள்ளிட்டு இங்கேருந்து 2 ரோ தள்ளி எடுத்திருக்கேன். 1 2 மேலேருந்து 1 2 ரோவில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயரை நம்ம இழுத்துக்கிட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 ஒயரும் சமமாக இருந்தால் தான் நமக்கு ஒயர் கரெக்டாக வரும். ஒரு ஹேண்டில் இப்படி சமமாக வச்சு பாருங்கள். இந்த சமமாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இறங்க இருந்துச்சுன்னா நமக்கு கூட கைப்பிடி கொஞ்சம் ஏற்ற இறக்கலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயர் இருக்குல்ல, நம்ம 4 ஒயர் ஜாயின் பண்ணிக்கல, அது 2 இன்டூ பண்ணிக்கோங்க. இப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் ஒயரை எடுத்து நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரு இந்த நடு ஒயர் மேலே தெரியும் பாருங்கள். அந்த ஒயருக்குள்ள விட்டு இப்படி க்ராஸாக எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இப்படி ஒரு க்ராஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் கிடைக்கும். திரும்ப இந்த ரைட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம லெஃப்ட்டுக்கு சென்டரில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஒயரை விட்டுட்டு இப்படி சென்டர் பண்ணி இப்படி உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எண்டு வந்துடும். திருப்பி லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சென்டர் பண்ணி இப்படி உள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் இது எக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே வரும். இது ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். திருப்பி ரைட் எடுத்து இந்த 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 சென்டருக்கு நடுவில் இப்படி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் தெரியும். இப்போ இந்த இடத்துல பக்கம் ஒரு ஒயர் லூஸாக இருக்குது, அதை ரைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து திருப்ப இப்படி லெஃப்ட் இதே மாதிரி தாங்க திருப்பி ரைட்லேருந்து லெஃப்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் பண்ணிகிட்டே வரணும். திரும்ப லெஃப்ட்லேருந்து ரைட். திரும்ப ஒரு அடி சொல்கிறேன். இந்த 2 ஒயர் இருக்கும். இந்த 2 ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மேலே இருக்கும், ஒரு ஒயர் இந்த சைடு லூஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட போகிறது ரைட்டில் இருக்க ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் வச்சு இப்படி போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் லெஃப்ட் சைடில் இருக்க ஒயர் கீழே தெரியுங்களா, அதை பேக் சைடு கொண்டு வந்து ரைட்டுக்காக எடுத்துகிட்டு வந்து திரும்ப இப்படி க்ராஸ் பண்ணி லெஃப்ட்டுக்காக வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப ரைட் சென்டர் பண்ணி ரைட் கொண்டு போகணும். லெஃப்டில் சென்டர் பண்ணி ரைட் கொண்டு போகணும். இப்படியே தான் பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து ஒரு முடி மாதிரி நாட் மாதிரி போட்டிங்கன்னா இது மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுக்கப்புறம் சென்டர் கனெக்ட் பண்ணி நம்ம இதில் இந்த 3 ரோ விட்டுருந்தோம், இங்கேருந்து 2 ரோ விட்டுட்டு இருந்தோம், அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த பூவை போட்டுக்கலாம். இதில் 2 ஒயர் சொருகி விடணும். இதில் 2 ஒயர் சொருகி விட்டுங்க. லாஸ்ட் வரைக்கும் இழுத்துக்கணும். லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு உள்ள ஒரு முடி போட்டுறணும். இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி இப்படி லாஸ்ட் வரைக்கும் ஒரு முடி போட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ண வேண்டாம். அப்படியே இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூ போட்டதில் உள்ளே சொருகி விட்டுறணும் ஒன்றுத்துக்கும். ஏன்னா அப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது சின்ன கூடன்றதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி க்ராஸ் இதுக்குள்ளே சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
ஒயருக்குள்ளே சொருகி விட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி டைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடி தூரம் உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. வச்சு அதே லென்த்தில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த 2 ஹோல்ஸ்குள்ளேயும் நம்ம இப்படி விட்டுடுவோம். விட்டுட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் டைட் ஆகிடும். நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், இது கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம எப்படி முடி போடுறது அதே மாதிரி தான் முடி போட்டுட்டு இந்த ஒயருக்குள்ளே சொருகி விட்டணும். சின்னதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு முடி போட்டுக்கலாம். நம்ம குட்டி கூட இருக்கிறதுனால இன்னொரு முடி போட்டு கூட சொருகி விட்டுக்கலாம். கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இதை மாதிரி ஃபுல்லாக சுருகி விட்டணும். அதே மாதிரி இந்த எண்டையும் நீங்கள் இந்த சென்டர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு இப்படி போட்டிங்கன்னா க்ரிப்பாக வந்துடும். அதே மாதிரி தான் இதையும் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு முடி போட்டுக்கணும். இந்த மாதிரி முடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக கிடைக்கும். மீதி இருக்கிறதுலாம் சொருகி விட்டலாம். இதுக்கு எக்ஸ்ட்ராஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. ஒயரை கட் பண்ணுங்க, பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீ பாஸ்கெட், சின்ன கூட பாஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு கூட கிடைக்கும். இதில் நீங்கள் தாம்பலம் கொடுக்கலாம், இல்லை பிள்ளைங்க ஏதாவது சாக்லேட்ஸ் போட்டுட்டு ஏதாவது பென்சில்ஸ் அந்த மாதிரி போட்டு கூட